வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரத்திலுமே கம்ஃபர்ட் ஃபுட்டான அரைச்ச ரசமும் பருப்பு தொகையிலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு ஒரு கல்யாணத்துல நல்ல பெரிய விருந்தே சாப்பிட்டா கூட சாப்பிட்டு முடிச்சதுமே என்ன தோணும், ஆத்துக்கு போய் ஒரு ரசமும் ஒரு பருப்பு தொகையிலும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். அதே நேரம் ஒரு உடம்பு சரியில்லாம நம்ம ரெக்கவர் ஆகும்போது நமக்கு அதேதான், பருப்பு தொகையில் ஒரு ரசம் இருந்தா போதும் அப்படின்னு தான் தோணும். எவ்வளவு ஹெவியா சாப்பிட்டாலும் இந்த சாப்பிட்டதோட சாட்டிஸ்பாக்சன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அடுத்தது ஞாபகம் வர்றது இந்த ரசமும் தொகையிலும் தான். ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறும் நல்லா லேசா இருக்கும். உடம்பு சரியில்லாத நேரத்துல சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்டே இல்லாத வாய்க்கு அப்படியே அமிர்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அரைச்ச ரசமும் பருப்பு தொகையிலும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளி ஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல தண்ணியோட எடுத்துட்டு குறை குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது கரைச்சி நான் அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 600 ml பிடிக்கிற பாத்திரம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சைஸ்ல 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையால இது மாதிரி மசிச்சு விட்டுப்போம். இது நல்லா கொதிச்சு புளி ஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இது கொதிச்சு வரத்துக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சு எடுத்துட்டுலாம். மிக்சி ஜார்ல நம்ம ரசத்துக்கு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் தண்ணியோட சேர்த்துட்டுலாம். பருப்பு எல்லாம் பாருங்க நல்லா ஊறிடுது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இதை குறை குறைப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதை மாதிரி நம்ம குறை குறைப்பா அரைச்சுக்கணும். அப்பதான் ரசம் தெளிவா இருக்கும். நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும். ரசமும் குறை குழன்னு இருக்கும். ரசம் புளி தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடுது. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட சேர்த்துடுவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் பாருங்க, இது போல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து இது நல்லா கொதிக்க விட்டுக்கணும். சரியா கொதிக்கல அப்படின்னா ரசம் லேசா கொஞ்சம் கசப்பு தட்டும். இப்ப நம்ம ரசத்தை விளாவிக்கலாம். இது ஃபுல்லா ஜலம் விட்டுருவோம். கரெக்டா இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். கொதிக்க விட வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். 2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் எப்பவுமே ரசத்துல 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்ப்பேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். அரைச்ச ரசம் சூப்பரா ரெடியா எடுத்து நல்லா சூடான சாத்துல நெய் விட்டு இந்த ரசத்தை விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். பருப்பு தொகைகளுக்கு வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய்ல வறுத்துனோம்னா நல்லா வாசனையா இருக்கும். நெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. லோ ஃப்ளேம்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வறுத்துட்டோம்னா பருப்பு மேல நல்லா கலர் வந்துடும், உள்ள பச்சையாவே இருந்துரும். அதுக்கப்புறம் தொகையில பச்சை வாசனை வரும். துவரம்பருப்பு பாருங்க நிறம் மாற ஆரம்பிச்சிடுது. இதுல 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துருவோம். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சில பேர் சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. ஆனா கொஞ்சம் சேர்த்தோம்னா தொகையில் நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த தொகையலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு குறை குறைப்பா நான் அரைச்சு எடுத்துப்பேன். சில பேர் நல்லா ஃபைன் பேஸ்டாவும் அரைப்பா. நமக்கு எப்படி பிடிக்குமோ அதை போல நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைப்பேன். பருப்பு தொகையல் பாருங்க அரைச்சி இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை போல நம்ம கெட்டியா அரைச்சுக்கணும். நான் கொஞ்சம் இதை போல குறை குறைப்பா அரைச்சிப்பேன். அரைச்ச ரசமும் பருப்பு தொகையிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இன்னைக்கு பருப்பு தொகையில நான் 2 மிளகாயும் கொஞ்சம் மிளகும் வேற போட்டிருக்கேன்.
பொதுவா வந்து பருப்பு தொகையல் ரொம்ப மைல்டா தான் பண்ணுவா. ஏன்னா ரசம் சாதத்துக்கு, வத்த குழம்பு சாதத்துக்கு, இல்ல மிளகு குழம்பு சாதம் அதெல்லாம் சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு தான் பண்ணுவா. அதனால அது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் பீர்க்கங்காய் கூட்டும் பண்ணிருக்கேன். இப்ப இந்த தொகையில சாதத்துக்கு பசஞ்சுட்டு பீர்க்கங்காய் கூட்டு தொட்டுன்னு சாப்பிடலாம், அது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் தொட்டுன்னு சாப்பிடலாம் அப்படிங்கறதுனால 2 மிளகா சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு மைல்டா வேணும், இல்ல வத்த குழம்புக்காகவோ இல்ல மிளகு குழம்புக்காகவோ நீங்க பண்றீங்க அப்படின்னா 1 மிளகா போட்டுட்டு மிளகு போட்டுக்கோங்க, சரியா இருக்கும். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். ரசம் சாதத்துக்கு வந்து எப்பவுமே நெய் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து பருப்பு தொகையல், அதோட வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சாதத்தை வந்து நல்லா குழைய வெண்ணெய் போல பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையா இருக்கும். ரசம் சில பேர் தெளிவா விட்டுப்பா, சில பேர் கலக்கி விட்டுப்பா, அதாவது அவளோட சாய்ஸ். ரசம் வந்து எப்பவுமே நல்லா தாராளமா ஓட ஓட விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். இப்ப வந்து நம்ம பருப்பு தொகையில தொட்டுண்டு இந்த அரைச்ச ரசம் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேவாமிரதமா இருக்கு. நல்லா குழைய பசஞ்சிருக்கோமா, அப்படி வாயில படம் தானாவே வழிக்கணும் உள்ள போறது. தொகையல் வந்து இப்படி தொட்டுண்டு சாப்பிடச்ச கொஞ்சம் காரம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்காக நான் பண்ணிருக்கேன். பருப்பு தொகையில வந்து சில பேர் வெறும் தோரம் பருப்பு சேர்த்து பண்ணுவா, சில பேர் வெறும் பைத்தம் பருப்பு சேர்த்து பண்ணுவா, சில பேர் தேங்காய் சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். நான் எப்பயும் பருப்பு தொகையில என்ன பண்ணுவேன்னா தோரம் பருப்பு அதிகமாகும். இன்னைக்கு நம்ம எடுத்துன மாதிரி கொஞ்சமா கடலை பருப்பு, கொஞ்சமா பைத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். பாருங்க தொகையில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அரைச்ச ரசம் பாருங்க ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி கலந்துட வேண்டியதுதான். நல்லா வாசனையா செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த அரைச்ச ரசத்துலயும் சில பேர் தக்காளி சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. நான் இன்னைக்கு வந்து தக்காளி சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா புளி இன்னும் கொஞ்சம் நீங்க கூட போட்டுக்கோங்க, அப்ப கரெக்டா இருக்கும். இந்த அரைச்ச ரசமும் பருப்பு தொகையில வந்து அப்படியே சாப்பிடறதுக்கு வாய்க்கு ரொம்ப இதமா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுக்கும் ரொம்ப லேசா இருக்கும். ஒரு மாதிரி உடம்பே லேசான மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து அந்த காலத்து ரெசிபிஸ். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த அரைச்ச ரசமும் பருப்பு தொகையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். வாரத்திலேயோ இல்ல 10 நாளைக்கோ ஒரு தடவை இதை போல அரைச்ச ரசமும் பருப்பு தொகையிலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வயிற்றுக்கும் நல்லா லேசா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.